அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது போக்சோ சட்டம் பத்தி ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஏன்னா, இந்த காலகட்டத்தில எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரா நடந்துட்டு இருக்கிறதுனால, அத பத்தி கொஞ்சம் பேசப் போறோம். போக்சோ சட்டம்னா என்ன? பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். இ என்றுதான் போக்சோ. இது வந்து 18 வயதுக்கு கீழ இருக்க குழந்தைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் மற்றும் சுரண்டல்களில் இருந்து முழுமையான பாதுகாப்பை வழங்க 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய சட்டமாகும். அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வ நான் சொல்றேன் உங்களுக்கு. போக்சோ சட்டம் என்றால் என்ன? அ போக்சோ சட்டம் என்றால், அ பாதுகாப்பு, மறைக்கக்கூடாது, சட்ட பயன்பாடு. இந்த 3 விழிப்புணர்வு தான் மேஜரா இருக்கணும். இந்த சட்டம் வந்து பாதுகாப்பு. இந்த சட்டம் பாலின வேறுபாடு இன்றி ஆண், பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் வன்கொடுமை, தொல்லைகள் மற்றும் தவறான எண்ணங்களுக்கு தொடுதல் ஆகிய அனைத்து குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனையை வழங்குது. அ மறைக்கக்கூடாதுன்னா, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை வெளியில் சொல்வது வந்து சமூகத்துக்கு தவறானது என்ற எண்ணத்த வந்து தவிர்த்து, உடனடியாக குற்றம் செய்தவர்கள் வந்து சட்டத்தின் முன்னாடி உடனே நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும். சட்ட பயன்பாடு. இந்த சட்டம் வந்து தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு முகாம்கள் வந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தொடர்ந்து அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல். குழந்தைகளுக்கு உடல் ரீதியான எல்லைகளை பற்றிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். உதடு, மார்பு, கால்களுக்கு இடையே உள்ள பகுதிகள், அப்புறம் தனிப்பட்ட பிரைவேட் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் குழந்தைகள் உதவி எண் 1098 1098. குழந்தைகள் வந்து எந்த விதமான ஆபத்தையோ, அச்சுறுத்தலையோ எதிர்கொள்ள நேரிட்டா கட்டணமில்லா உதவி என்னான்னா 1098க்கு சைல்டு லைன் இந்தியாவுக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக உதவிகளை பெறலாம். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு. நம்பிக்கை, கண்காணிப்பு, அறிகுறிகள். இது 3ம் தான் அவங்களுடைய பங்கு. இது எப்படின்னா நம்பிக்கை. குழந்தைகளுக்கு வந்து உங்களிடம் வந்து பயமின்றி தங்களுடைய உணர்வுகள பகிர்ந்து கொள்ளும் சூழல வந்து வீட்டிலேயும், பள்ளிக்கூடங்களையும் உருவாக்கணும். கண்காணிப்பு. செல்போன், இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் வந்து குழந்தை எவ்வாறு பயன்படுத்துறான்றது பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். அறிகுறிகள். குழந்தைகள் திடீரென்று மௌனமா இருத்தல், பயப்படுதல், பள்ளிக்கு செல்ல மறுத்தல், இல்லன்னா அவங்க நடத்தையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தா, அவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் என்றத உணர்ந்து உடனே அத கவனித்து, அது அதுக்கான பரிகாரத்த நம்ம தேடணும். குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த கூடுதல் வழிகாட்டுகள் மற்றும் விவரமான தகவல்கள வந்து வருங்க எபிசோட்ல இன்னும் தெளிவா சொல்லப் போறோம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இது குழந்தைகள் அனைவருக்கும் இந்த விஷயத்த வந்து நம்ப வீட்ல உட்கார்ந்து பேசி, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள வந்து நம்போ புரிய வைக்கணும். எப்பயுமே வந்து குழந்தைங்க உஷாரா இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழியோ அது நம்ம வகை பண்ணணும். நம்ம குழந்தைகள பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நன்றி, வணக்கம்.